இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஒரு வசனத்தோடு தொடங்குவோம். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனத்தின் மூலமா சாத்தியமே இல்லாதவைகள் கூட சாத்தியமாகும், தேவனால் அது கூடும் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம நிறைய தோல்விகளை சந்தித்திருக்கலாம். வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப முயற்சி செய்யலாம், ஆனால் அது உங்களுக்கு இன்னும் கிடைக்காம இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த கடினமான சூழ்நிலையை தேவன் மாற்றுவார். சாத்தியமே இல்லை நீங்கள் எதெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் சாத்தியமாக்குவார். அதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது அந்த கடினமான சூழ்நிலை மாறும். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க ராஜ் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க குடும்பத்தாரையும் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்தும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கு. அதனால் இவங்க ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்ததா, எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். 2001 வருடம் ராஜுவுக்கு திருமணம் நடந்தது. அவருக்கு ஒவ்வொரு பெற்றோரும் விரும்புவது போல தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அக்கம் பக்கத்தில் எல்லாருடைய குழந்தைகளும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கும் ஒரு குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. என்னுடைய மனைவிக்கு கர்ப்பம் உண்டாகும், ஆனால் அது அப்போவே கலைஞ்சு போயிடும். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்தது. ஏன்னா என்னுடைய ஊரில் இருக்கிறவங்க இதை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. பொதுவாக கிராமத்தில் குழந்தை இல்லைன்னா தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி மனசை புண்படுத்துவாங்க. ராஜ் தன்னுடைய வேலை விஷயமாக டெல்லிக்கு சென்றார். நான் ஒரு போதகரை அங்கே சந்தித்தேன். அவர் எனக்கு தேவனை பற்றி சொன்னார். ஆண்டவர் சாத்தியமில்லாத விஷயத்தையும் சாத்தியமாக்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அதனால் பல இடங்களில் போய் பார்த்தும் எனக்கு எந்த ஒரு சமாதானமும் கிடைக்கல. ஒரு முறை இவரிடம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் ஏற்பட்டது. அவர் எனக்காக ஜெபம் செஞ்சார், எனக்கு சமாதானமும் கிடைச்சது. ராஜ் மெல்ல மெல்ல தேவனுக்குள் வளர ஆரம்பித்தார். நான் அதுக்கப்புறம் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன், வசனங்களையும் படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய நம்பிக்கையும் ரொம்பவும் அதிகரிச்சுது. தேவன் சாராளுக்கு 90 வயசில் ஒரு மகனை ஆசீர்வதிச்சார். அதனால் என்னுடைய நம்பிக்கை அதிகரிச்சுது. அதனால் நான் மேலும் தேவன் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தேன். நானும் என்னுடைய மனைவியும் ஜெபம் செஞ்சோம். எந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையோ அதை எங்களுக்கு தரணும்னு கேட்டோம். நாம் ஜெபம் செய்யும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்குறாரு. நிச்சயமாக அதுக்கு நமக்கு பதிலும் தருவார். ராஜ் மற்றும் அவருடைய மனைவி தொடர்ந்து தேவனிடம் தங்களுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தின் மூலமாக வைக்க ஆரம்பித்தார்கள். யோவான் 3:16 வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தின் மூலமா எனக்கு நிறைய நிம்மதி கிடைச்சது. நான் என்னுடைய வசனத்தை படிக்கும்போது அது என்னுடைய வாழ்க்கையில காரியத்தை செஞ்சுது. தேவன் 9 வருஷம் கழிச்சு ஒரு மகளை ஆசீர்வதிச்சார். என்னுடைய நம்பிக்கையும் அதிகமாச்சு. இது உண்மையிலேயே உயிருள்ள வசனம். ஏன்னா நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். தேவன் ராஜுக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு பிறகு 2 ஆண் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ராஜ் மற்றும் அவருடைய மொத்த குடும்பமும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறார்கள். நான் நிறைய பேருக்கு என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியத்தை சொல்றேன். தேவன் மிகவும் உன்னதமானவர். வாழ்க்கையில எப்படிப்பட்ட சமாதானம் இல்லாத நிலை இருந்தாலும், பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் அதை சரி செஞ்சிடுவார். மிகவும் உயர்ந்தவர். அவர் மிகவும் கருணை உள்ளவர். அவர் உதவி செய்யக்கூடியவர். என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறார். நன்றி ராஜு, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. சாத்தியமே இல்லாத விஷயத்தை கூட தேவன் சாத்தியமாக்குகிறார் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுடைய சாட்சியின் மூலமாக தெரிந்து கொண்டோம். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசிர்வதிப்பாராக. ராஜிற்கு உதவி செய்த அதே தேவன் இன்று நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சில சமயம் நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு நோய் அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது சில ரிப்போர்ட்லாம் கொடுத்துருவாங்க. இல்லைங்க, இது உங்களுக்கு நடக்கவே நடக்காது, இது உங்களுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு நமக்கு ரிப்போர்ட்லாம் கூட கொடுத்துருவாங்க. ஆனால் தேவன் அதை சாத்தியமாக்குகிறார். பைபிளில் நம்ம சாராள் பார்க்குறோம். சாராள் அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு.
ஆனால் தேவன் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க, நல்லா அவங்கள ஆசீர்வதிச்சிருக்காங்க. மற்றொரு பெண்மணியை நம்ம பார்க்குறோம், அன்னாலும் இப்படி தான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் தேவனிடத்தில் அவங்க ஜெபிக்கும் போது அந்த குழந்தை பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொண்டிருக்காங்க. பைபிள்லேருந்து அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். ஆலயங்களில் இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி வாசிச்சிருப்போம். அன்னாள் குழந்தை பாக்கியத்திற்காக தொடர்ந்து அவங்க அழுது ஜெபம் செஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்க தினம் அப்படியே அந்த மனம் கசந்து கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிப்பாங்க. அப்படி அவங்க ஜெபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் தரும்போது நான் உம்முடைய ஆலயத்திற்காக உமக்காக நான் ஒப்படைப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லி ஜெபிப்பாங்க. அதே மாதிரி தேவன் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாங்க. அதை அவங்க தேவனுக்காக அவங்க ஒப்படைக்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது. சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே தேவனால் சாத்தியம். கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீங்கள் என்ன மனசில் என்ன ஒரு கஷ்டமோ துன்பமோ எது இருந்தாலும், சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் மனசார ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். ஜெபிக்க தெரியல, உங்களுக்கு ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துட்ருக்கோம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கோம். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சோஃபியா மற்றும் ரெவரண்ட் ஜெனி விவி அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிட்டது. மேலும் சர்ச் கோயஸின் கான்சர்ட் உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பிராந்திய மொழிகளின் பாடல்களின் பரிசுகளை கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்துவ இசை பரிசுகளை உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தேசிய டிவி சேனல் மற்றும் சமூக ஊடகத்தில் எங்களுடன் இணையுங்கள். கிறிஸ்துமஸ் பெருநாளின் பெரிய ஹிட்ஸ் பாடல்கள் இந்த மாதம் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில். CBN இந்தியாவின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் மற்றும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் இப்போது பண்டிகை காலத்தில் இருக்கிறோம். CBNற்கு நன்கொடை தர உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். உங்களுடைய நன்கொடை ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும், மேலும் பல வீடுகளின் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடும். ஆகையால் நண்பர்களே, நாம் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையையும் அவருடைய வெளிச்சத்தையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்வோம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. விசுவாசத்தோடு நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது சாத்தியமே இல்லாதவைகளை கூட தேவன் சாத்தியமாக்கி தருகிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் ரெவரண்ட் ஜெனி விவி அவங்க இணைகிறாங்க. நமக்காக இவங்க ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க நாம சேர்ந்து ஜெபிப்போம். ஹலோ நண்பர்களே, ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏதாவது திருப்பு முனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு ஜெபத்துல இணைஞ்சிருங்க, ஏன்னா இது உங்களுக்கான நேரம். வாங்க இப்ப நாம ரெவரண்ட் ஜெனிவிவ் அவர்களை சந்திப்போம். இவங்க வாழ்க்கையில இவங்க நிறைய திருப்பு முனைகளை சந்திச்ச அனுபவங்களை வச்சிருக்காங்க. வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ சோ மச் சோஃபியா. ஆமா நண்பர்களே, நானும் என்னோட வாழ்க்கையில நிறைய நீண்ட நெடிய எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம் தான் ஒரு திருப்பு முனைய அனுபவிச்சிருக்கேன். நான் காத்துக்கிட்டு இருந்த அந்த காலம் எல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாவும் கடினமாவும் இருந்தது. ஆனா அப்படி காத்திருக்கிறத பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னோட தேவன் என்ன எப்பவுமே கைவிட்டதே கிடையாது. நான் காத்திருந்த அந்த காலகட்டத்துல மனம் தளர்ந்து போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், நான் எத்தனையோ முறை தோத்து போன மாதிரி கூட நினைச்சிருக்கலாம். ஆனா தேவன் எனக்கு தொடர்ந்து பலத்தை கொடுத்தாரு. என் கூடவே அவர் இருந்தாரு. எங்களை உத்வேகப்படுத்தினதுக்கு நன்றி பாஸ்டர். ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்னு நேயர்களுக்காக சொல்லுங்க.
சோஃபியா, மாற்றம் ஏற்படுறதுன்றது உடனேயோ இல்ல இரவோடு இரவாவோ ஏற்படுறதில்ல. மாற்றம் எப்பவுமே உடனே ஏற்படுறதில்ல. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சா தெரியும், தேவன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினா, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த விரும்பினா, அந்த தருணம், அந்த சூழ்நிலை நமக்கு ரொம்ப உயர்ந்த ஒன்னாதான் இருக்கும். ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையோட இருந்தாலோ, இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தாலோ, இல்ல நீங்க ஏமாற்றத்தோட இருந்தாலோ, மனம் தளர்ந்து போயிருந்தாலோ, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தர விரும்புறேன். நீங்க தன்னம்பிக்கையோட இருங்க, மனம் தளராதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க, தேவனுக்குள்ள இணைந்திருங்க. நீங்க தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க, தேவன் மேல நம்பிக்கை வைங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய நிச்சயம் வருவாரு. பாஸ்டர், இந்த காத்திருப்புக்கு மத்தியில பைபிள் மூலமா எப்படி நம்ம பலத்தை பெறறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா பைபிள்ல இதுக்காக நிறைய வசனங்கள் இருக்கு. அது நமக்கு உத்வேகம் தரதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் எழுதப்பட்டிருக்கு. நிறைய சங்கீதங்கள் நமக்கு ஒரு உத்வேகம் தரதுக்காக எழுதப்பட்டிருக்கு. இப்ப உங்க முன்னால நான் ஒரு வசனத்தை முன்வைக்க விரும்புறேன். அது ஏசாயா வசனமாகும். அதிகாரம் 40 வசனம் 31 ஆகும். இந்த வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கு: கர்த்தரை நம்புகின்ற ஜனங்கள் புதிய சிறகுகள் முளைக்கின்ற கழுகுகளைப் போல மீண்டும் பலம் பெறுகின்றனர். இந்த ஜனங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். இந்த ஜனங்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். நான் உங்களுக்கெல்லாம் ஆறுதல் வார்த்தை சொல்ல விரும்புறேன். நீங்க தேவனுக்கு பின்னாடி ஓடினாலும், தேவனுக்கு பின்னாடி நடந்தாலும் நீங்க களைப்படையவே மாட்டீங்க. நீங்க ஒரு புதிய பலத்தை பெறுவீங்க. கழுக போல பறப்பீங்க. தேவன் நிச்சயமா உங்க எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாரு. வாங்க பாஸ்டர், பாத்துட்டு இருக்க நண்பர்களுக்காக பிரேயர் பண்ணலாம். அவங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்திற்காகவும் திருப்பு முனைக்காகவும் காத்திருக்காங்க. அது வேலை விஷயமா இருக்கலாம், கல்யாண விஷயமா இருக்கலாம், ஃபேமிலி விஷயமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்ல ஹெல்த் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அவங்களுக்காக ப்ரே பண்ணலாம். வாங்க நாம ஜெபம் பண்ணலாம். Pray with them. பரலோக பிதாவே, தேவனே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் உங்கள் முன்னால் வருகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய எல்லா சகோதர சகோதரிகளையும் உங்கள் முன்னால் கொண்டு வருகின்றோம். அவர்கள் மனம் தளர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் தங்களின் உடல்நிலையில் ஒரு தளர்வை உணர்ந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எதையோ எதிர்பார்த்து களைத்து போயிருக்கலாம். அவர்களுக்கு எல்லா கதவுகளும் அடைப்பட்டு விட்டது போல தோன்றியிருக்கும். எல்லாமே முடிவுக்கு வந்துவிட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். தேவனே, அந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் ஜெபம் செய்கின்றேன். அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவர்களுடைய கதவுகள் அடைப்பட்டு கிடக்கின்றன. நீங்கள் அவர்களுடைய கதவை திறந்து விடுங்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு வழி தெரியவில்லை ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்கான பாதையை ஏற்படுத்துங்கள் ஆண்டவரே. அவர்களை தெளிவாக அந்த பாதையை பார்க்க வையுங்கள் ஆண்டவரே. தடுமாறிக் கொண்டிருக்கும் அவர்களுக்காக ஒரு நல்ல வழிகாட்டுங்கள் ஆண்டவரே. நான் ஜெபம் செய்கின்றேன் ஆண்டவரே. சிலர் பொருளாதார விஷயத்திற்காக போராடி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்காகவும் கதவை திறங்கள் ஆண்டவரே. அவர்களுடைய ஜன்னலை திறந்து வையுங்கள் ஆண்டவரே. அவர்கள் பல தடைகளை தாண்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கான எல்லா இடமும் அடைப்பட்டு விட்டது போல அவர்களுக்கு தோன்றுகின்றது ஆண்டவரே. நீங்கள் அவர்களுக்காக அந்த கதவை திறக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து அந்த கதவை தட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கதறுகின்றார்கள் ஆண்டவரே. அவர்களின் ஜெபம் கேட்கப்படவில்லை என்று அழுகின்றார்கள். நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இப்பொழுது ஜெபம் செய்கின்றோம் ஆண்டவரே. அந்த கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே. அந்த தடைகள் தகர்ந்து போகட்டும் ஆண்டவரே. அவர்கள் அந்த திருப்பு முனையை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பீர்கள், அதற்கான பதிலையும் தந்து விட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் இந்த ஜெபத்தினை கேட்கின்றோம். இதை கேளுங்கள் ஆண்டவரே. ஆமென். உங்களோட வசனத்தின் மூலமா எங்களை ஊக்கப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். உங்களுக்காகவும் உங்களை சார்ந்தவங்களுக்காகவும் பிரேயர் பண்ண அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். கிறிஸ்மஸோட இந்த காலகட்டத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மெரி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. அழகான ஆன்மீக விஷயங்களுக்காக சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு போங்க. உங்களோட நம்பிக்கையை நீங்க பலப்படுத்திக்கோங்க. அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர். மெரி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. நன்றி சோஃபியா மற்றும் ரெவரண்ட் ஜெனி விவி. நீங்கள் எங்களுக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. ஜெபத்தின் மூலமாகத்தான் நம்ம தேவனிடத்தில் பலம் பெறுகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு ஒருவேளை ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளிகை பகுதியில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாமே பார்க்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்களோட சில்ட்ரன்ஸ், கிராண்ட் சில்ட்ரன், சிப்லிங்ஸ்க்கு சூப்பர் புக் குட்டீஸை கிஃப்ட் பண்ணுங்க. சூப்பர் புக் மர்ச்சன்டைஸ்ல நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் 25% டிஸ்கவுண்ட் இருக்கு.
Shop now on www.cbnindia.org. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஜெபத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை பெற முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தேவனால் சாத்தியம். அதனால் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது நன்றி வெள்ளிகை பகுதியை பார்க்க இருக்கிறோம். அதில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். நம்முடைய நேயர் ஒருவர் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜை நான் படிக்க போகிறேன். சிபிஎன்னுடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு ஒவ்வொரு நாளும் உத்வேகம் கிடைக்கிறது. இந்த இனிமையான நிகழ்ச்சிக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். மிக்க நன்றி. இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காக மிக்க நன்றி. நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறீங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. நம்முடைய மற்றொரு நேயர் அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜை நான் உங்களுக்காக படிக்கிறேன். உங்களுடைய அற்புதமான சாட்சியங்களுக்காக, வசனங்களுக்காக, இனிமையான ஆராதனை பாடல்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். மிக்க நன்றி. இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காக மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய சாட்சிகள், பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்களுக்காக ஜெபம் செய்யுங்க. உங்ககிட்டையும் இதே மாதிரி மெசேஜஸ் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் நீங்கள் பதிவு செய்யலாம். இன்றைக்கான பைபிள் வசனத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோமோ அவங்கெல்லாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பழையவுகள் எல்லாம் நீங்கி எல்லாம் புதிதாயின. தேவன் ஒரு புதிய தொடக்கத்தை தருகிறார். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் செய்யுங்க. அந்த புதிய தொடக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கான பைபிள் வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு கிறிஸ்மஸ் ஆராதனை பாடலை பார்க்க இருக்கிறோம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ராஜ் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். அவங்களுடைய வாழ்க்கையில சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைச்ச ஒரு காரியத்தை தேவன் சாத்தியமாக்கினார். அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு ராஜுக்கு உதவி செய்த அதே தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தியமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சாத்தியமாக்குவார். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இன்னும் இந்த நிகழ்ச்சி அநேக மக்களை போய் சேர நீங்க எங்களுக்கு உதவி செய்யலாம். உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் அனுப்பலாம். அதற்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. நான் மற்றொரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. से आई फरिश्तों